மெயினா வந்ததுக்கு ரீசன் வந்து நான் வந்து புதுசா ஜாப், அதாவது நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் பண்றோம். எப்படின்னா நாங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டயத்துல ஒரு பார்ட் டைமா நாங்க இது பண்ணலாமா, ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கும் சொல்லிருங்க, என்னோட சப்ஸ்கிரைபருக்குமே சொல்லிருங்க. ஏன்னா நான் வந்து மெயினா வந்ததே நான் வந்து இந்த மாதிரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், பிசினஸ் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோட சப்ஸ்கிரைபருக்குமே சேர்த்தே நீங்க சொல்லிருங்க. ஓகே, கண்டிப்பா. நம்ம கிட்ட வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல இருந்து செலிபிரிட்டி வரைக்கும் நிறைய பேர் வந்து ரீசெல்லரா ஸ்டாக்கிஸ்டா இருக்காங்க. நாங்க 2 மாடல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், ரீசெல்லிங் மாடல் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட் மாடல். அது ரெண்டையுமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது அப்படி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீசெல்லர் மாடல் அப்படின்னா என்னன்னா, ருபிகால 25 பிளஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியோ இல்லை உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணி மினிமம் ஒரு 4500 ருபீஸ்க்கு இனிஷியலா நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 4500 பர்ச்சேஸ் பண்ண போதும் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்ல உங்க ப்ராடக்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து 1 or 2 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதே 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு லைஃப் டைம் கண்டினியூ ஆகும். ஸோ பேசிக்காக எம்ஆர்பிலேருந்து 30% டிஸ்கவுண்ட் ஆகி கிடைக்கிறதுனால நீங்கள் அதை ரீட்டைல் ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 30% ரீட்டைல் பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் என்ன பியூட்டின்னா, உங்களுக்கு ஏரியா லிமிட்டோ டைம் லிமிட்டோ இல்லை ஒரு மாதத்துக்கு இவ்வளவாவது பண்ணியிருக்கணும், டர்ன் ஓவர் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு டார்கெட் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணால் எங்கே வேணால் எந்த மோடில் வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம். இதே ஸ்டாக்கிஸ்ட்னா என்னென்னா, இதே மாதிரி தான் 1 ரூபி கூட டெபாசிட் கிடையாது. பட் நீங்கள் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் மினிமம் 50,000 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். 50 அப்படி 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது எம்ஆர்பிலேருந்து 45% டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட் கிடைச்சிரும். நீங்கள் இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக டைம் லிமிட் ஏரியா லிமிட் இல்லாமல் எந்த மோடில் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணாலும் இதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அப்படி சேல் பண்ணும்போது 45% ரீட்டைல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எங்களோட சேனலில் கூட நாங்கள் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கலாமா? நம்மளோட இது போய் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கூட நாங்கள் இது பண்ணிக்கலாமா? இப்படி கண்டிப்பாங்க எந்த மோட்ல வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருந்தால் நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுங்க அந்த மாதிரி தான். நீங்கள் ஒன் ஸ்டாக்கிஸ்டோ ரீசெலரோ ஆயிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி தான் ப்ரொமோட் பண்ணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து மெடிக்கல் ஷோ, பொட்டிக், பியூட்டி பார்லர் டிஸ்பிளே பண்ணி பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். தனியாக உங்களுக்குன்னே வெப்சைட் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, இல்லை யூடியூப் சேனலோ எதில் வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். பேசிக்காக நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்ததுக்கான காரணமே என்னென்னா, நம்மக்கிட்ட செல்ஃப் யூஸ் வாங்கி யூஸ் பண்ண பீப்புள் எல்லாருமே 100% சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களே அறியாமல் அதை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம பெண்கள் கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்டே அதுதானே. நம்ம சும்மா ஒரு சாரீ வேர் பண்ணாலோ இல்லை படமோ சீரீஸோ பார்த்தாலோ கூட நல்லா இருந்துச்சுன்னா அது 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கும் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பிஸ்னஸ் மாடல். ஸோ உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டார்கெட் இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணி 100% சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு பொருளை இது நல்ல பொருள்னு மற்றவங்களுக்கு சொல்றதன் மூலமா அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ பீரியட்ஸில் நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஃப்ரீயாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, அதே சமயம் இன்கம் வைஸும் நீங்கள் இண்டிபெண்டா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுவோம். இப்போ 1 or 2 ப்ராடக்ட் கூட நம்ம வாங்கிக்கலாமா? நம்மளோட கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, கண்டிப்பாக. ஒரே ஒரு பேக்கெட் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் பற்றின டீடைல்ஸ் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எவ்வளோ ரீசேலர், ஷாப்பிஸ்ட் அது மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம கிட்ட 1 lakh மேலே ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 1000 மேலே ஆக்டிவ் ரீசேலர்ஸ் இருக்காங்க. 500 ப்ளஸ் ஸ்டாக்கிஸ்ட், ஆக்டிவ் ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. நம்ம கிட்ட சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியான்னு நிறைய கண்ட்ரீஸ்ல சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. சூப்பர்.